எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய வாழ்க்கையில தினம் தினம் ஏதாச்சும் ஒண்ணு நம்ப பார்க்குறோம், படிக்கிறோம், இல்ல தேடுறோம் அப்படின்னா, அது இணையதளத்தில தான் பண்றோம். அப்படி பண்ணும்போது நம்ப ப்ரௌசர் தான் பெரும்பாலும் பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துற ப்ரௌசர்ஸ் எல்லாமே பாதுகாப்பானதா இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் சந்தேகத்திற்குரியது தான். ஏன்னா, நெறைய ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் இருக்கு. அதாவது நம்மள ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ட்ராக்கிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அட்வர்டைஸ்மென்ட்க்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்களுக்காக அது பயன்படுது. அப்ப எந்த ப்ரௌசர் பயன்படுத்தினா தான் நம்ம பிரைவசியா இருக்க முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ப பார்க்க போறோம். இப்ப பெரும்பாலும் நம்ப எல்லாரும் பயன்படுத்துற ப்ரௌசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Google Chromeஆ தான் இருக்கும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்ததா Firefox. பெரும்பாலும் இந்த Firefox தான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா டெவலப்பர்ஸுமே ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த Googleல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த மாத்துனாங்க. அது மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த மாத்துனாங்க. ஸோ அது மாத்துனதுலேருந்து Google சர்ச் என்ஜின் எதுலலாம் இருக்கோ, அதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரைவசி எல்லாம் ஒர்க் ஆகல. அது என்ன பண்ணுது? டேட்டாஸ கலெக்ட் பண்ணுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சரி. அப்ப இதில என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி. அப்ப வேற எதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட் பிளாக் பண்ற மாரி யூ பிளாக் ஆரிஜின் இந்த மாரி எக்ஸ்டென்ஷன்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமியம் அது மட்டும் இல்லாம ஃபாக்ஸ் அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் சம்மந்தமான ப்ரௌசர்ஸ். அதே மாதிரி இருக்கக்கூடிய ப்ரௌசர்ஸ் ஓகேங்களா? இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூபிளாக் ஆரிஜின் இப்போதைக்கு வேலை செய்யுது. மத்ததுலலாம் இப்போதைக்கு பெரும்பாலும் வேலை செய்யல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபயர்ஃபாக்ஸ் அதனுடைய பிரைவசி செட்டிங்ஸ நெறைய மாத்திருச்சு. ஏன்னா Google டிஃபால்ட் சர்ச் என்ஜினா நம்ம வைக்கும்போது, அது எல்லாமே மாறிடுது. சரிங்களா? இதில பார்த்தீங்க அப்படின்னா, டெலிமெட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் எனேபிள் பண்ணியிருக்கலாம். இல்ல எனேபிள் ஆகாம இருக்கலாம். அது நம்ப தான் பார்த்துக்கணும். அந்த டெலிமெட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ப டேட்டாஸ் என்னெல்லாம் சர்ச் பண்றோம் அப்படின்றத வாட்ச் பண்ணும். சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப நம்ப எப்படி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைவசியா இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு நெறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபயர்ஃபாக்ஸ் பேஸ் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னாலே, ஃபயர்ஃபாக்ஸ்ல இருக்கிற மாதிரியே ஸ்கிரிப்டிங்க வச்சு ரெடி பண்ணக்கூடிய ப்ரௌசர்ஸ். அதில சிலது பார்த்தீங்கன்னா, முல்வேட் ப்ரௌசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லிப்ர உல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த முல்வாட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனியினுடைய VPNஏ இருக்கு. அந்த உல்ஃப்ல பார்த்தீங்கன்னா, லிப்ரே உல்ஃப்ல யூபிளாக் ஆரிஜின் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த 2 ப்ரௌசர்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் பாதுகாப்பானது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த முல்வாட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய VPNஏ எக்ஸ்டென்ஷனா இருக்கு. ஆனா அது பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த பேக்கேஜ் மெயின்டெயின் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதாவது ப்ரௌசர அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில சில விஷயங்கள மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி பேக்கேஜ் அப்டேட் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் மெயின்டெனன்ஸு அது பார்த்தீங்கன்னா, இதில இருக்காங்க. எதில முல்வேர்ட்ல அண்டு லிபர்ல ஓகேங்களா? சாரி மன்னிக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் மெயின்டெனன்ஸ் சில விஷயங்கள எனேபிள் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு தெரியாது. அது நம்ப தான் மேனுவலா இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணணும். எதில அப்படின்னா, அந்த முல்வேர்ட்லயும், லிபர்லயும். இதே ஃபயர்ஃபாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியா டீம் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி. இப்ப
இந்த முல்வேர்டும் இந்த லிபர் உல்ஃபும் வந்து நம்மளால் எல்லா ஓஎஸ்லையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அது வந்து சில ஓஎஸில் சப்போர்ட் பண்ணுது, சில ஓஎஸில் சப்போர்ட் பண்ணலை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ண முடியலை அப்படின்னும்போது இந்த ஃபயர்ஃபாக்ஸுடைய செட்டிங்ஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரைவசியை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா, இப்போ எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதும் அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோல்டரை வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு user.js அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் சில விஷயங்களை மாற்றினா நம்மளால் ப்ரைவசியை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா, அரின்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டபில் ஒரு ரெபாசிட்ரி இருக்குது. இது வந்து ஃப்ரீ ரெபாசிட்ரி தான், சரிங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய user.js ஃபைலை பார்த்தோ இல்லை அந்த ஃபைலை பயன்படுத்தியோ இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியோ நீங்கள் வந்து பயன்படுத்தினா உங்கள் ப்ரைவசியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெப்ஜிஎல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேங்களா? இது வந்து கிராஃபிக்ஸை கொடுக்கும் ப்ரௌசருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த முல்வேர்ட்லேயும் அந்த வோல்ஃப் ப்ரௌசர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் ஆகிருக்கும். மற்ற பெரும்பாலான ப்ரௌசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனேபிள் ஆகிருக்கும், ஓகேங்களா? இது வந்து பட் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, சரிங்களா? அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முல்வேர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அவங்களுடைய ஓன் டிஎன்எஸ் சர்வரும் ஹெச்டிடிபிஎஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவங்களுடைய ஓனாக பயன்படுத்துகிறாங்க. வேறு யாரும் வந்து அவங்க வந்து வாடகைக்கு எடுத்தோ லீஸ்க்கு எடுத்தோ எல்லாம் பயன்படுத்துறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபோர் பிரிண்டிங், ஸ்பூஃபிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெப்ஜிஎல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து முல்வேர்டில் எனேபிள் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த முல்வேர்ட் இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்லாம் வந்து கிராஃபிக்ஸை வந்து அதிகமாக கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேங்களா? சான்ஸ் டு வெப்சைட் ரிலைஸ் லோயர் சான்ஸ், அது வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி, சரிங்களா? சரி, இவ்வளோ நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். நம்மளுக்கு வந்து இப்போ முல்வேர்ட் ப்ரௌசரும் வந்து சப்போர்ட் ஆகலை, உல்ஃபும் சப்போர்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது? நம்மளோட ஓஎஸ் எடுத்துக்கல, இல்லை நமக்கு அது பயன்படுத்த தெரியல அப்படின்ற மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸே பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை ஃபயர்ஃபாக்ஸு, முல்வேர்ட், உல்ஃப் எது பயன்படுத்தினாலும் அதனுடைய டிஎன்எஸ் மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதை பற்றி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரௌசர் செட்டிங்ஸை வந்து நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும், அதை மாற்ற தெரிஞ்சுக்கணும், அதை சரியாக பயன்படுத்த தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை மாற்றி தவறு இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சில டைமில் செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம அதனுடைய அமைப்பெல்லாம் மாற்றும் போது நம்மளால் பயன்படுத்த முடியாமல் போயிடும், சரிங்களா? அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸே கூட நம்ம மாற்றி பாதுகாப்பாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஃபயர்ஃபாக்ஸ்குள்ளே இருக்குது. இது தவிர்த்து பாதுகாப்பான ப்ரௌசர், பாதுகாப்பான சர்ச் என்ஜின் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.